இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசு பெற போட்டியா? ஆமா, பரிசுக்கு போட்டி நடக்காம எப்படி இருக்கும்? போட்டிகள் இருந்தால் தானே பரிசு பெற முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆனா 1-12 எப்படிங்க சமமாக முடியும்? 1 மணி நேரமும் 12 மணி நேரமும் எப்படி ஈக்குவலைஸ் பண்ண முடியும்? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பரிசுகளின் உண்மையான அர்த்தத்தையும் விண்ணரசின் மேன்மையை பற்றியும் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்க விரும்புகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, மத்தேயு நற்செய்தி 5:5 சொல்லுவது போல, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பறிக்காதே பறிக்காதே, உரிமைகளை பறிக்காதே, ஊதிய உயர்வு கொடு, கூடுதல் வேலை நேரத்திற்கான சரியான ஊதியம் கொடு, 25 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு எங்களுக்கு போனஸ் கொடு என்று எத்தனையோ தொழிற்சாலைகள் இருந்து ஊழியர்கள் கோஷமிட்டு கொண்டும் போராடி கொண்டிருக்கும் இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாக ஒரு வேலைக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுகிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி என்று, ஒரு மாதத்திற்கு இவ்வளவு சம்பளம் என்று, ஒரு வருடத்திற்கு இவ்வளவு சம்பளம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கு நாம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்து விட்டு தான் இன்று வேலைக்கு செல்கிற எத்தனையோ சாமானிய மனிதர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த வழக்குக்கு, அந்த சட்டத்திற்கு மாறாக ஏதாவது எழுந்தால் அதை சட்டத்தின்படி தீர்த்து கொள்வதும் யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்படி இருக்கையில் இன்று நற்செய்தியில் கொடுக்கப்படுகின்ற வழக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அதை உணர்த்த இன்று நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் ஒரு நாள் கூலி, 12 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் ஒரே கூலி. எப்படி ஒரே சம்பளம்? எப்படி இந்த 1 மணி நேரமும் 12 மணி நேரமும் சமமாக முடியும்? ஒப்பந்தப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி என்று இந்த 12 மணி நேரம் வேலை செய்தவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு அந்த தலைவன் விருப்பம் போல் கொடுக்கலாம். இதுதான் நற்செய்தி உணர்த்துகிறது. ஆனால் இதன் மேன்மை என்னவென்றால், எளிய மனதுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. சாந்த குணமுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் மண்ணுலகம் அவர்களை உரிமையாக்கிக் கொள்வர். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். சமாதானமுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீதியின் பால் துன்புறுத்தப்படுவோர், தாகம் பசி கொண்டோர் அனைவரும் பேறு பெற்றோர், ஏனில் விண்ணரசு அவர்களது என்ற மனநிலையோடு தங்கள் வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொண்டு வாழ்பவர்களுக்கு உரிய பரிசுதான் இந்த விண்ணரசு. அந்த விண்ணரசை பெற்றுக்கொள்ள இத்தனை குணங்களும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஓமை நமக்கு விளக்கம் அளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தவறான வழியில் வாழ்ந்தவரும் தங்கள் வாழ்வின் இறுதி கட்ட நேரத்தில் காலம் நிறைவுற்றது, கடவுளது அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திருந்தி நற்செய்தி நம்புங்கள் என்று இயேசுவின் அழைப்பை ஏற்று மனம் திரும்பி வருவர்கள் பெறுவது இந்த விண்ணரசு என்ற பரிசை தான். அன்பார்ந்த ஏனென்றால் இறைவன் இரக்க குணமும் தாராள குணமும் கருணையுள்ளமும் மன்னித்து மீட்பளிக்கும் தாராள தன்மை கொண்டவர். எனவே இன்று நமது உள்ளத்திலே இந்த இரக்கம் தாராள உள்ளம் கொண்ட மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை கடவுள் வலியுறுத்தி கூறுகிறார். எனவே விண்ணரசு என்ற பரிசை பெறுவதில் போட்டி பொறாமை தனக்குத்தான் முன்னுரிமை என்பதல்ல, மாறாக இறைவனின் இரக்க பெருக்கத்தை தாராள மனப்பான்மை உணர்ந்து வாழ்வதுதான் இறுதி நேரத்தில் மனம் திருந்தி தன்னிடம் வருபவர்களையும் இறைவன் புறக்கணிப்பதில்லை என்பதை தான் இன்றைய நற்செய்தி தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. அப்படி வெளித்தள்ளி விடாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு பரிசளிப்பவராக இறைவன் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பிறருக்கு கொடுப்பதில் நீதியையும் கடந்த முழுமையான ஒரு இரக்க உள்ளமும் தாராள குணத்துடனும் நாம் செயல்பட வேண்டும் என்று இறைவன் வித்திடுகிறார். பொறாமை உணர்வுகள், போட்டி மனப்பான்மைகள், சுயநல பேராசைகள் நம்மில் இல்லாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. 1-12 சமதாங்க. ஏனென்றால் இரக்கத்தோடு செயல்பட்டார். 12 பொருட்கள் ஒருவன் பெறுகின்ற பொழுது அவனை நாம் வாழ்த்தலாம்.
ஒன்றை இரக்கத்தோடு கொடுத்தும் நாம் முழுமையாக வாழ்த்தலாம். இப்படி வாழுகின்ற பொழுது விண்ணரசு என்ற பரிசை பெற்றுக் கொள்கிறோம். அதன் வழியாக ஆசீர்வாதம் என்றென்றும் நிச்சயம். அதை உணர்ந்து கொள்ளுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உம்மை போல தாராள உள்ளத்தோடு எந்நாளும் நாங்கள் வாழ்ந்து இரக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் செயலாக்கம் கொடுக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.